இப்போது பதில் சொல்வதற்காக இந்த அணியிலே எதிரணியிலே இருந்து தளர்ந்துள்ளது, தமிழ் பற்று தளர்ந்துள்ளது என்று பேச வருகிறார் திருக்குறள் பட்டத்தை பற்றி சிவகாமி சண்முக சுந்தரம். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நடுவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் காவலன் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தான் தளர்ந்து போச்சு, அப்புறமா அன்னை தமிழை வணங்குறீங்க, அதனாலதாங்க தளர்ந்து போச்சுனாலும் அன்னை இல்லைன்னு ஆயிருமா? அதுக்காக அன்னைக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்காம விட்டுற முடியுமா? பேணி காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தளர்ந்து போச்சு அப்படின்னு எங்களுடைய ஆதங்கத்தை சொல்றதுக்காக தாங்க வந்திருக்கோம். அதாவது இன்றைய தலைமுறை அப்படின்றது சிவகாமி சண்முக சுந்தரம் மட்டும்தான் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு பேசுறாங்க. எப்பயும் ஆலாபனை செய்யக்கூடிய கிரிஜாமா இன்னைக்கு எடுத்துக்கிற ராகம் பாத்தீங்கன்னா மௌன ராகம்ன்றாங்க. மௌன ராகத்தே இவ்வளவு சத்தமா வாசிச்சா என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்றாங்க தமிழ் வளர்ந்துள்ளதுன்னு. இன்றைய தலைமுறைகிட்ட தமிழ் முதல்ல எங்க இருக்கு? அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, தேங்க்யூ, சாரி, வாட்ஸ்அப், எக்ஸ்கியூஸ் மீ, இதுல எங்க இருக்கு தமிழ்? இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை முதல்ல தெரியுதா? இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்றைய தலைமுறையில புழங்கக்கூடிய சொற்கள் தான் இதெல்லாம். இத நீங்க இதெல்லாம் கேட்காம சொல்றாங்க இவங்களுடைய மச்சினார் பையன் கவிதையை படிக்கிறான், கேட்டா என்னுடைய தாய்மொழி எப்படி எனக்கு தெரியாதுன்னு. இதே கிரிஜாமா தான் போன வாரம் புலம்புனாங்க. நான் மங்களமான மங்களம்னு எழுதி கொடுத்தேன், அவங்க போய் மங்களானன்னு படிச்சுட்டாங்க, டிம்முன்னு வந்துருச்சு அதுக்கு அர்த்தம், நான் மங்களகரமாகன்னு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு. இதுல எங்க தமிழ் வளர்ந்துருக்கு சொல்லுங்க? 3 சுழி போடுற இடத்துல 4 சுழி போட்டா தமிழ் வளர்ந்துருமா? இதற்கு பேர் வளர்ச்சியா? இந்த மாதிரிதான் பொருளே புரியாம தமிழை வளர்க்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா சொன்னது போல ஒரு பன்னி லாங்குவேஜ் தான் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை பண்ணி இதை பண்ணின்னு அதுல ஆங்கில வார்த்தைகள் தான் முழுமையா இருக்கு. அதன் இடையே பண்ணிய போட்டுட்டா அது தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. தாயிடமாவது தமிழ்ல பேசலாம். இன்னைக்கு எந்த குழந்தையாவது அம்மா கிட்டயாவது தமிழ்ல பேசுதா? இன்றைய தலைமுறைன்னு சொல்றாங்களே, இன்றைய தலைமுறை மம்மி, மாம், ஹாய் எல்லாம் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இதுல தாய்க்கான மரியாதையும் தாய்மொழிக்கான மரியாதையும் எங்க இருக்கு? எப்படி நீங்க வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும்? ஐயா சொல்றாரு பாட்டிக்கு பாட்டி, பாட்டிக்கு பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டி அவங்க தளர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பேச வந்திருக்கீங்கன்னு. பாட்டி தான் யாரு இல்லைன்னா அதுக்கப்புறம் அம்மா, பேரன், பேத்தி எல்லாம் வந்தா தலைமுறை வளர்ந்தா மட்டும் போதுமா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்றாங்க. அது மாதிரி மொழியை பொறுத்த வரைக்கும் அதோட சேர்ந்து அதனுடைய பண்பாடு, அதனுடைய செழுமையும்ல வரணும். செழுமை இல்லையே, செழுமை குறைஞ்சு போச்சே, வளமை குறைஞ்சு போச்சே, அப்ப எப்படி வளர்ந்துள்ளதுன்னு பேச முடியும்? ஆங்கிலத்தை பேசினாலே இன்னும் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா அபராதம். இப்போ இன்றைய தலைமுறை தமிழை வளர்க்குறாங்கன்னு பேசுறீங்களே, அப்பனா தமிழ் வழி கல்வியில போய் சேர்க்கலாம்ல. யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை தமிழ் வழி கல்வியை கத்துக்கட்டும், அதை ஒரு பெருமையாவும் அதை நாகரீகமாவும் நினைக்கிறீங்க சமூகத்துல? தமிழ் வழி கல்வி கத்துக்கிறத இன்னைக்கு ஒரு அவமானமா தானே நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய தலைமுறைன்றது சிவகாமியை மட்டும் வச்சு பேசாதீங்க. நாங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்கவங்க ஏன் இப்படி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனைவராக இருக்கட்டும், இல்ல ஆந்திராவில் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய நம்மணி சேர்ந்தவராக இருக்கட்டும், இல்லை கவிதை எழுதக்கூடிய சசிகலா அம்மாவாக இருக்கட்டும், ஏன் நாங்க தளர்ந்திருக்குன்னு பேசுறோம்? எங்களுடைய ஆதங்கம். நாங்கள் மட்டும் அப்படி இருந்து தமிழை வளர்ப்பதற்கு பாடுபட்டால் பத்தாது. நாங்க 4 மட்டும் இந்த சமூகம் கிடையாது. இதில் பெரும்பாலானோர், அதிகப்படியானோர் தமிழை வளர்ப்பதில்லை. இன்றைய தலைமுறையிடையே தளர்ந்துதான் இருக்கிறது. அது மாதிரி வெளியேற்றி விட்டோம், நம்ம ஆங்கிலேயர்களை வெளியேற்றி விட்டோம். ஆனால் அவருடைய பழக்க வழக்கமும் அவருடைய மொழியும் இன்னும் நம்மிடையே பரவிதான் இருக்கிறது. ஆங்கிலம் பேசினால் அபராதம்னா அதை நம்ம பெருமையா நினைக்கிறோம். நம்முடைய பள்ளியில நம்மளுடைய குழந்தைகள் ஆங்கிலத்துலதான் பேசணும், தமிழ்ல பேசினா அபராதம் இருந்துச்சா அதை பெருமையா நினைக்கிறோம். அதை எப்படி நீங்க சொல்லலாம்? தமிழ்நாட்டுல என்னுடைய தாய்மொழி தமிழ், நான் பேசுவேன். குறைந்தபட்சம் தமிழ் பாட வேளையிலாவது குழந்தைகளை தமிழ்ல பேச சொல்லி ஊக்குவிக்கலாம்ல. அதை யாராவது பண்றாங்களா? ஆசிரியர்களும் பண்றதில்ல, பெற்றோர்களும் அதை சொல்றது இல்ல. ஆங்கில வழி கல்வி கற்கணும், ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்கணும், ஆங்கிலத்துலதான் பேசணும். அடிச்சா கூட அம்மான்னு கத்தக்கூடாது, அப்பயும் மம்மி அப்படின்னு கத்துனா அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் வளர்ச்சின்றீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பேசுவீங்க? குழந்தைகளிடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரவேற்பு இல்ல. தமிழ்ல பேசினா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் தூய தமிழ் இலக்கிய நடையில எல்லாம் பேசல.
சாதாரணமான தமிழ்ல வந்து பேசினாலே என்ன பேசுறீங்க புரியல அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தை மூலமா தான் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்ப எங்க உங்களுக்கு மொழி வளர்ந்திருக்கு? இந்த இடத்துல வளர்ந்தது எந்த மொழி? தமிழா ஆங்கிலமா? ஒரு குழந்தைக்கு வந்து தாய்மொழியில சொன்னா புரியலைன்னா அந்த இடத்துல வந்து அது அவமானம் இல்லையா? அது வந்து நமக்கு வந்து வெட்கக்கேடு இல்லையா? அது வந்து யாருடைய குறை? அந்த தாயினுடைய குறை தான. அவங்க தான அந்த பிள்ளைக்கு அத உணர்வை ஊட்டணும். வீட்டிலாவது குறைந்தபட்சம் தாய்மொழியில் பேசணும். அப்படி பேசியிருந்தா அந்த குழந்தை வந்து அதற்கான அர்த்தத்தை கேட்குமா? அதாவது தமிழ் பற்று அப்படின்னு சொல்றோம். பற்றுனாலே என்ன? பற்றிக் கொள்வது, ஒன்றன் மீது அன்பு செலுத்துவது. இன்றைக்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறையினருக்கு தாயிடமும் பற்றில்லை, தாய் மொழி மீதும் பற்றில்லை. அதை பின்பற்றவும் விருப்பமில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து வளர்ந்துள்ளதுன்னு நீங்க பேச முடியும்? 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி பழமையான மொழின்னு சொல்றோம். ஆனா, அப்ப இருந்த செழுமை இப்ப இல்ல. இத்தனை ஆண்டுகள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய மொழியினுடைய தன்மை மாறி, அதனுடைய தோற்றம் மாறி, அதனுடைய செழுமை மாறி, இன்று இருக்கிறது தமிழா? அப்படின்றது நம்ம போய் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு போய் பார்த்தோம்னா, இன்னைக்கு பேசுறதெல்லாம் தமிழான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதே மாரி கிரிஜாம்மா சொல்றாங்க, இந்த மாரி நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில 865 பேர வந்து அத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா நம்மளுடைய வலைக்காட்சி தொடங்கி 4 வருடங்கள் முடிந்து விட்டது. இதே வேற ஏதாவது ஒரு வலைக்காட்சியாக இருந்தால் ஆங்கிலத்திலோ அல்லது ஹிந்தியிலோ அதில எதையாவது போட்டிருந்தா, இல்ல வேற சில விஷயங்களை போட்டிருந்தால், அது இந்நேரம் வந்து கோடிக்கணக்கானவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதில் நாம் போட்டுக் கொண்டிருக்கும் விஷயம் இலக்கியம், தமிழ் என்பதனால் தான் இன்னும் 800 தாண்டவில்லை. அவர்கள் கொடுத்த கணக்கு தப்பு. 960 அல்ல. 865 பேர் தான் சங்கத்தமிழ் வலைக்காட்சியை பின்பற்றுகிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சின்னு நம்ம வந்து பேசவே முடியாது. அதே மாரி இன்னைக்கு வந்திருக்க 4 பேர வச்சோ, இல்ல என்னைய மட்டும் வச்சோ வந்து நீங்க வளர்ச்சி, வளர்ச்சின்னு பேசுனா அது தப்பு. இன்றைய சமூகம், இன்றைய தலைமுறையில பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா, தமிழை பேச விரும்புவதில்லை. தமிழை சரியாக பேசுவதில்லை. தமிழை வந்து இன்னும் தவறாக தான் பேசுறாங்க. எது தமிழ் என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இறுதியாக ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு சொல்றோம். ஆனா அந்த சொல்லே வந்து தமிழ் கிடையாது. மன்னிப்புன்றது தமிழ் சொல் அல்ல. பொறுத்தருள்க அப்படின்றது தான் தமிழ் சொல். அப்ப பார்த்துக்கோங்க நம்ம வந்து தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு எத வந்து பேசுறோம், எத வந்து வளர்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாயை பேணுவதாக நினைத்து மாற்றான் தாயையோ வேறு எதையோ நம்ம வந்து பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலில் என்ன நடைமுறை என்று தெரிந்து கொண்டு நம்முடைய தாய்மொழி எது, தமிழ் மொழி எது என்று தெரிந்து கொண்டு அதை பேணி காக்க வேண்டும். அது இன்றைய சூழலில் நடக்கவில்லை. அதனால் இன்றைய தலைமுறையினிடையே மொழிப்பற்று, தமிழ் மொழி பற்று, தாய்மொழி பற்று தளர்ந்துள்ளது என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பான ஒரு அழுத்தமான கருத்துக்களை வழங்கி இருக்கிறார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு ஒரு வசனம் சொன்னாங்க. அவர் இன்னைக்கு மறந்து விட்டார். அவருக்கு தெரியாது, சொல்லியிருந்தா மாத்தி சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. மறைஞ்சு விட்டார். மன்னித்து விடுவோம், அவரை மன்னித்து விடுவோம், ஒருத்து விடுவோம். தமிழ் எங்க இருக்குது? தமிழ் எங்க இருக்குது கேட்கிறாங்க. தமிழ் எங்க இருக்குது? இவங்களே சொன்னாங்க மங்களான படிக்கிறாங்க சொல்றாங்க. அப்படின்னு எங்க இருக்குதுன்னு கேட்கிறாங்க. ஆங்கிலம் கலப்பு அதுதான் அதிகமா இருக்கு. ஒருவர் பேசினால், ஒரு சொற்றொடர் பேசினால் அது ஒரு சில சொற்கள் தவிர மற்றவை எல்லாம் ஆங்கில சொற்களாக இருக்கிறது. அந்த சொல்லும் பண்ணி என்கிற வார்த்தையாக இருக்கின்ற சொல்லாக இருக்கிறது என்று அவங்க அவருடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எங்க 4 பேரை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. 8 கோடி தமிழர் இருக்காங்க. அந்த 8 கோடி தமிழ்ல எத்தனை பேர் தமிழை வளர்க்கிறாங்க? எல்லாம் கலந்து போய் தான் இருக்குது. கருத்தை தமிழ் வழி கல்வி சேர்க்கலாம்ல. தமிழ் வளர்ந்துருந்தாக்கா ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? தன் தாயிடம் கூட தாய்மொழியில் பேசாத பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தன் தாயிடம் கூட தாய்மொழியில் பேசாமல் தன் தாயையே பிற மொழியில் அழைக்கக்கூடிய எந்த தாய் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாங்க தாய்மொழி சொல்லிக் கொடுத்தாலும் தாய் சொல்லிக் கொடுப்பதால் தான் அதுக்கு தாய்மொழின்னு பேர். இந்த தாய்மொழி அந்த தாய் வந்து அந்த மொழிக்கு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு.
என்ன பண்றது? இப்ப இருக்க தாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்க? குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம், மம்மின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு பேசுது. அப்ப இந்த தாய்மார்களுக்கு தான் குறைபாடு இருக்கு. குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிட்டு மம்மின்னு கொடு, மம்மின்னு கொடு, மம்மின்னு கொடு சொன்னாக்கா அது மம்மின்னு கொடுக்கும். அது அவ்வளவு கூட்டம். அதனால தாய்மார்களிடம்லாம் தவறு, குழந்தைகளும் தவறு. நாம 4 பேர் மட்டும் சமூகம் கிடையாது. சமூகம் ரொம்ப பெருசு. ஆங்கிலத்துல பேசினா தண்டம் விதிக்கிறாங்க பள்ளிகள்ல அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில பேசினா புரியலன்னாக்கா தமிழ் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? தமிழ் மொழியில பேசினாக்கா, தாய்மொழியில பேசினாக்கா புரியவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில தமிழ் வாழ்ந்தது எப்படி பேச வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் திருமதி சிவகாமி சண்முகம். மதுரக்கார பொண்ணு கொஞ்சம் கத்திக்கிட்டு எடுத்து வருவாங்க. இவங்க கத்தி எடுத்து வராம கத்திக்கிட்டு வந்திருக்காங்க. சார்பில் பேசுவதற்கு திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். பாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அன்னை தமிழுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். எதிரணியில இருந்து வந்து தமிழ் வளர்ந்துள்ளதுன்னு சொல்றவங்க அவங்களுடைய பேரெல்லாம் பாருங்க ஐயா, எல்லாம் ஆங்கிலத்துலதான் தட்டச்சு பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எங்க இருக்கு வளர்ச்சின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து தமிழ் மொழிக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். 2வது மொழியா வந்து தமிழ் அல்லது ஹிந்தி, தமிழ் அல்லது சமஸ்கிருதம், தமிழ் அல்லது பிரெஞ்சு, அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறோம். அப்படி வாய்ப்பு கொடுக்கும் பொழுது வளர்வதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு? கண்டிப்பாக படித்துதான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை, அந்த தாய்மொழியை கண்டிப்பாக ஒரு மாணவன் கற்க வேண்டும் என்கிற நிலை வரும்பொழுதுதான் தமிழ் வளருமே ஒழிய இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது. நம்ம வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு தளர்ந்துதான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எதிரணி சொல்லுங்கய்யா. ஒரு சோகம். 2வது மொழியாக தமிழை எடுத்துக்கொள்ளலாம், பிரெஞ்சை எடுத்துக்கொள்ளலாம், ஜெர்மனி எடுத்துக்கொள்ளலாம், ஹிந்தி எடுத்துக்கொள்ளலாம், சமஸ்கிருதம் எடுத்துக்கொள்ளலாம் சொல்ற போது நம்ம தமிழ் பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த மொழியில எடுத்துக்கிறாங்க தமிழை விட்டுட்டு. ஆனா வடநாட்டு பிள்ளைகள் இங்க படிக்க அவங்க என்ன பண்றாங்க? தமிழை எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு எதிர்காலத்துல அவங்க தமிழ்நாட்டு குடிமக்களாகவும் நாமெல்லாம் அந்நியர்களாகவும் மாறிவிடக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து அவர்களுக்கு தெரிகிறதுங்கய்யா, அந்த ஊர்ல வந்தா அந்த மொழியை கத்துக்கணும்னு. நம்ம ஆளுங்க படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப சொன்னாங்க, இப்ப எதிரணியினர்லாம் தமிழ்னு எல்லாரும் அலைபேசி எடுத்த உடனே எத்தனை பேர் வந்து வணக்கம்னு சொல்றீங்க? ஹலோன்றது என்ன வார்த்தை? தமிழ்ல உள்ள சொல்லா அது ஹலோன்றது? நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தமிழ் வளர்ந்துருக்குன்றவங்க அலைபேசிய கையில எடுத்தா வணக்கம்னு சொல்லுங்க. ஏன் வணக்கம்னு சொல்ல மாட்டீங்க? இப்படியெல்லாம் நடைமுறைக்கு எதுவுமே சாத்தியப்படாம வளர்ந்துள்ளதுன்னு வந்து வெறும் ஏட்டுல வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு போட்டியை நடத்திட்டு வளர்ந்த ஒரு விஷயத்துக்காக எதுக்கு போட்டி? இன்னைக்கு வந்து பல அமைப்புகள்ல வந்து தமிழ் வளர்ச்சி துறையில வந்து நிறைய போட்டிகள் நடக்குது. அதுல மாணவர்கள் பரிசு வாங்குறாங்கன்னா அதெல்லாம் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயம் வந்து மக்களிடையே சென்று சேரவில்லையோ அதற்குத்தான் விளம்பரம் தேவை. தமிழ் வளரவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் வளர வேண்டும், அதை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் தான் பல்வேறு அமைப்புகள் தங்களால் முடிந்த முயற்சியை செய்து பிள்ளைகளிடம் தமிழை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த போட்டிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் என்று சொல்கிறார்கள். எத்தனை பேர் எண் ஒன்றை அழுத்தி தமிழில் அதில் சொல்லுகின்றதை காது கொடுத்து கேட்கிறார்கள்? அல்லது ஒரு படிவத்தில் தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது ஹிந்தி இருந்தால் எத்தனை பேர் தமிழில் பூர்த்தி செய்கிறார்கள் அந்த படிவத்தை? ஆங்கிலத்தில் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் இப்பொழுது புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்தால் அதில் ஆங்கிலத்தை விடுத்து தமிழில் பூர்த்தி செய்யுங்கள், தமிழின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள், அப்பொழுதுதான் தமிழ் மொழி காக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அப்ப என்ன செய்யறது பாருங்க. எங்கள் அணியில சொன்னது போல பெயர் பலகையிலே அவ்வளவு குளறுபடி நம்முடைய தமிழ்நாட்டுல. நானே பார்த்திருக்கேன். ஒரு மருத்துவமனையில போட்டிருக்காங்க சுகர் ஆஸ்பத்திரின்னு. இது வந்து என்ன மொழி? இது தமிழ்னு நீங்க ஒத்துப்பீங்களா? தமிழ்ல எழுதுனா வந்து நீரிழிவு நோய் மருத்துவமனைன்னு எழுதணும். இல்ல ஆங்கிலத்துல எழுதுனா டயபெட்டிக் கிளினிக்னு எழுதணும். இது 2மே இல்லாம சுகர் ஆஸ்பத்திரின்னு எழுதிட்டு கேட்டா தமிழ் வளர்ந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்க. இந்த சோகத்தை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இறுதியா நான் ஒண்ணு சொல்றேங்க ஐயா. எதிரணியில வந்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழின்னு பாடினாங்க. அந்த பாடல்லே ஒரே தடுமாற்றம். அவங்க வந்து சரியா பாடல. அதே மாதிரி நாங்க வந்து மௌனராகம் மௌனமாகத்தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன எதிர்கட்சி தலைவி வந்து இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கேட்கறாங்க. மறுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு அதிக நேரம் வேணும் அப்படின்னு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும்.
ஐயா சொன்னது போல நம்முடைய முப்பாட்டியான பாட்டியாகிய நம்முடைய தமிழ் மொழியை கோடீஸ்வரியாக இருந்தவரை லட்சாதிபதியாக்கிட்டு நம்ம லட்சாதிபதியா தானே இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரணியினர். அது மாதிரி நம்மளுடைய வளமை செழுமை எல்லாம் எவ்வளவு நிறைய இருந்தது இப்போ வந்து குறைஞ்சு போச்சு. அப்படிங்கும் போது அது தளர்ந்திருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பம்மா. கோடி செல்வம் கொண்டிருந்த கோலயத்தின் தாய் அவள். அவள் எங்கள் தமிழ். அவள் லட்சத்துக்கு கொண்டு வந்தால் என்ன நிலை நேரும் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மிக சிறப்பான கருத்துக்களை வைத்திருக்கிறார். ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார்கள். எத்தனை பேர் தமிழிலே தன் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் இவர்களுக்கு புரியவில்லையே, இப்படி பேசுகிறே என்று தன்னுடைய குடும்பத்தாரே கேட்கிறார் என்ற வேதனையில் வந்து பேசுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அவர் தனித்தமிழை பேசார். உண்மையிலே நற்றமிழ் பேசுகிற வல்லமை பெற்றவர். எனவே தீர்ப்பாக நான் வழங்குவது நடுவராக இந்த பட்டிமன்றத்தில் நான் தேர்ந்து கொண்டிருப்பவர் தமிழ் பற்று வளர்ந்திருக்கிறது. தமிழ் பற்று வாழ்ந்திருக்கு. ஆனால் ஒரு சிலர் பேசுகிற தமிழ் மொழியிலே மொழி தேர்ந்து பிற மொழி சொற்கள் கலந்து நகரமயமாக்கல். நகரத்திலே பல மொழியாளர்கள் வருவார்கள் செல்வார்கள். அப்போ அங்க பல சொற்கள் சேர்ந்து விடும். நாஸ்டான்னு ஒரு சொல்லு சென்னையில உண்டு. நாஸ்டான்னா காலை உணவுன்னு அர்த்தம். அது ஒரு பிறமொழி சொல், அது கலந்துருக்கு. சாவி அது ஒரு பிறமொழி சொல், தமிழ் சொல் சாவி என்பது. இப்படி நிறைய சொற்கள் அது பாத்தீங்கன்னா சாவிலாம் பாத்தீங்கன்னா தமிழ் சொல் மாதிரியே தெரியும், மாதிரி தெரியும், போலி மாதிரி தெரியும். ஏன்னா அதே நம்ம பயன்படுத்தும். சாவிக்கு திறவுகோல்னு சொல்லணும். இப்படி நிறைய சொற்கள். சைக்கிள் ஒரு சொல் இருக்கு, எளிதா இருக்கு சைக்கிள் சொல்றது. சைக்கிள் வாங்கினா சைக்கிள் போற சைக்கிள் அது மிதிவண்டின்னு சொல்றோம். இப்படி பல சொற்கள் சார்ந்திருக்கு. ஆனால் இந்த அளவிற்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழ் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடம் கலந்திருக்கிறது சொன்னால் இல்லை, பெருவாரியான மக்களிடம் கலக்கவில்லை. ஒரு சிறுபான்மையான மக்களிடம் மட்டும் இந்த மொழி தேர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த மொழி தேர்ந்து பேசுகிற, மொழியை நசுக்கி சிதைத்து பேசுகிற அவர்களிடமும் தமிழ் பற்று குறையவில்லை, அது வளர்ந்திருக்கு. தமிழ் பற்று, தமிழ் மொழி அவர்கள் பேசுகிற நடையிலே குறைந்திருக்கிறார். தமிழ் பற்று கிஞ்சித்தும் குறையவில்லை. இன்றைக்கும் தமிழன் தமிழனாகவே இருக்கிறார். பாவேந்தர் பாரதியார் சொன்னது போல, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, அவன் இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று பாவேந்தர் சொன்ன கூற்றை நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்றும் எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழனாகவே இருக்கிறார். அவன் ஹைதராபாத்தில் இருந்தாலும் தமிழ் மொழி சிறக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அங்கே தமிழ் பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது. பெங்களூரில் இருந்தாலும் பெங்களூரில் தமிழ் பேச முடியாது. அங்கிருந்தாலும் தமிழ் சிறக்க வேண்டும் என்று நினைக்கிறார். மொரீசியஸிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே, அமெரிக்காவிலே, கனடாவிலே, லண்டனிலே, ஜப்பானிலே, சீனாவிலே, எத்தனை நாடுகள், உலகெங்கிலும் கம்போடியாவிலே எத்தனை நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விழாவை கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் பொங்கல் திருவிழாவை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழ் பேசுகிற வாய்ப்பு கிடையாது. அவர்கள் வீட்டிலேயே அந்த நாட்டின் மொழியை தான் பேசுகிறார். பல மலேசிய தமிழர்கள் மலாய் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு அந்த மொழிதான் அதிகமாக இருக்கிறது. கவிதை எழுதுகிற போது மட்டும் தமிழ் எழுதுகிறார். அவர்களெல்லாம் பேசுகிற போதே சொற்களை தேடி தேடி பேசுவார். ஏனென்றால் அதிகமாக பேசுவது. ஆனால் இப்படி அங்கெல்லாம் இருந்தாலும் கூட தமிழ் பற்று குறையவில்லை, கிஞ்சித்தும் குறையவில்லை, வளர்ந்தே காணப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு போன்ற இடத்திலே, தமிழர்களுடைய நிலமான இந்த நிலத்திலே, அதுவும் நகர்ப்புறங்களிலே வாழக்கூடிய மக்கள் ஆங்கிலம் பேசி கலந்து பேசுவதை மகிழ்ச்சியாக சிறப்பாக உண்மையிலேயே யோசித்துப்பாரு. மிக சாதாரணமான வார்த்தைகள் அதையெல்லாம் ஆங்கிலம் கலந்து, அதுக்கெல்லாம் கலக்க வேண்டிய அவசியமே இல்லாத சொற்களாக இருக்கு. மணி அடிச்சா நான் போதாத பெல்லடி ஏன் பெல்லடி சொல்றோம்?
எதுக்காக வருது பெல்லு? ஏன் மணிக்கு முன்னாடி பெல்லுக்கு முன்னாடி மணி வரலையா? இங்க இந்த பெல்லு வர்றதுக்கு முன்னாடி இங்க மணி இருந்ததா இல்லையா? இருந்தது இல்ல. காலங்காலமா கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு பெல்லுன்னு வருது? நாம என்ன பண்றோம்? இப்படி பேசி கலந்து பேசுங்க, கௌரவமா நினைப்பாங்க. கிராமத்துல சோறு தான் சொல்றேன். நாம ரைஸ் கொஞ்சம் வைங்க, துச்சமா வைங்க. இவ்வளவு ரைஸ் வேண்டாம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வைங்க. கறி இருக்கா? கிரேவி கொஞ்சம் ஊற்றுங்க. இப்படிலாம் ஹோட்டல்ல கேட்டேன். எவ்வளவு அசிங்கம்னு நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி பிற மொழியாளர்கள் பேசுகிறார்கள், நிச்சயமாக இவ்வளவு கலப்பு கிடையாது. தமிழ் மொழியில இந்த அளவு கலந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் வணிகத்திலும், தொழில்நுட்பத்திலும், கல்வியிலும், இன்னும் பல்வேறு துறைகளிலும் சிறந்தவர்களாக விளங்குபவர்கள் தமிழர்கள். இப்படி சிறந்தவர்களாக விளங்குவதால் இவர்கள் பன்மொழி இலக்கியங்களையும் பன்மொழி தொழில்நுட்பங்களையும் எடுக்கிறார்கள். எடுக்கிற போது ஒரு மொழியில கலந்து இந்த வளர்ச்சிக்கு இந்த கலப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது, கலந்து கொள்கிறார். ஆனால் உண்மையில் அவர்கள் தமிழ் பற்று உண்டா என்று சொன்னால் அது வளர்ந்திருக்கான். தமிழ் பற்று வளர்ந்தே காணப்படுகிறது, தளர்ந்து காணப்படவில்லை என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே பட்டிமன்றத்திலே பார்வையாளராக இருக்கக்கூடிய இதுகால இந்த பட்டிமன்றம் முழுவதும் கேட்டு ரசித்து தனது கருத்துக்களை சொல்வதற்காக முன் வருகிறார் நம்முடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தொழிற்சாலையில சுரங்கத்திலே பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், தமிழ்பால் ஈடுபாடு கொண்டவர் ஐயா திரு வேலப்பன் வேதநாயகம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி குறித்து தனது கருத்துரை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வணக்கம் ஐயா. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் கூறி எனது கருத்துக்களை நான் வைக்கின்றேன். அதாவது இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த மட்டும் நான் எல்லா பட்டிமன்றமும் அந்த தொலைக்காட்சியில வர பட்டிமன்றங்களை நான் பார்ப்பேன் ஐயா. அதாவது அந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிறிய முடிவுதான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். ரெண்டுமே நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறதுக்கு சிவகாமி பேசினவங்க பேசுனது உண்மை, எதுவுமே உண்மை இல்லாமலாம் இல்லை, எல்லாமே உண்மைதான். ஆனா அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லி அதற்காக அவங்க பேசின அந்த 4 பேரும் பேசினதுலயே உண்மை, அனைத்தும் உண்மை, அனைத்தும் 100% உண்மை. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல 2 பேரும் பேசுறது வந்து இவங்க வளர்ச்சிக்கான எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கு, எங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் எடுத்து கூறினாங்க. இவங்க கூறினது என்ன அப்படின்னா, தமிழ் மொழி வந்து இந்த மாதிரி மற்ற மொழி கலப்பினால மொழி வளராமல் அடுத்த மொழி மீது மோகம் கொண்டு அலைகிறார்களே அப்படிங்கிற மாதிரி அதற்கான உதாரணங்களை கூறி இவங்க விளக்குனாங்க. அதுலயே உண்மை இருக்கு. ஆனா இப்ப நம்ம பொதுவா நீங்க சொன்ன மாதிரி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தமிழ் மீது பற்று இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தாய்மொழி மேல முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து தமிழ் மொழி மீது பற்று இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தான் நீங்க ஐயா கடைசியா சொன்னீங்க. தமிழ் மொழிய பழக்கத்துல கொண்டாடுறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலகி போயிட்டு இருந்தது. இப்ப சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள், தமிழ் மக்கள், தமிழ் படித்த தமிழாய்ந்த தமிழர்கள் எல்லாருமே ஒரு அளவுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு பாதையை நோக்கி தமிழ் மொழியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து தமிழ் மொழி வந்து கண்டிப்பாக முன்னேற்றத்தை போகும். நாம ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் பார்த்த நம்ம அதை தான் நம்ம வந்து இது பார்க்க முடியும். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்தது, இப்ப எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிறு வயதுல இருந்தப்ப தமிழ் மொழி அப்ப பள்ளியில படிக்கிறப்ப என்ன மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, அந்த வழியில பாக்குறப்ப தமிழ் மொழி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா. இதைதான் வந்து நீங்க இதாக சொன்னீங்க. இதுதான் என்னோட கருத்து. ஐயா.
மகிழ்ச்சி. மிகச் சிறப்பான ஒரு கருத்துரை வழங்கினீர்கள். பார்வையாளராக இருந்து இந்த மொத்த நிகழ்ச்சியையும் கேட்டு இவர்கள் கூறிய கருத்துக்கள் மீதாக உங்களுடைய கருத்துரை பின்னூட்டம் வழங்கினீர்கள். மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியினுடைய மேலாண் இயக்குனராக சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனராக இருந்து சிறப்பாக தொழில்நுட்ப உதவிகள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொடுக்க அன்புள்ளங்களே, நீங்கள் தயவு செய்த நிகழ்ச்சி உங்களுடைய தமிழ் உள்ளங்களுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். இந்த வலைக்காட்சியை உறுப்பினராகுங்கள். இந்த வலைக்காட்சியை மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.